வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை முதல் எங்கே சந்தித்தார், எதற்காக சந்தித்தார், அந்த சந்திப்பின் நோக்கம் என்ன என்பதை மிக சுருக்கமாக இன்றைய வீடியோவில் பார்ப்போம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்துறையிலே சிறிய சிறிய வேடங்களில் நடித்து கொண்டிருந்த காலம் அது. அந்த காலத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு ஒரு சில படங்களில் நடித்து கொண்டிருந்த டிவி நாராயணசாமி என்ற ஒரு நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்திலே அறிமுகப்படுத்துகின்றார். இவர் சினிமாவில் துணை வேடங்களில் நடித்து வருகின்றார், இவருக்கு தாங்கள் தங்களுடைய நாடகத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த டிவி நாராயணசாமி என்பவர் பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் சொல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை உற்று நோக்குகின்றார். அண்ணாவின் மனதிலும் அறிவிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி என்ன தோன்றியதோ நமக்கு தெரியாது. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது இந்து ராஜ்யம், அதாவது சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற ஒரு நாடகத்தை எடுப்பதற்காக கதை எழுதி கொண்டிருந்த காலம். அந்த நாடகத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை நடிக்க வைக்கலாம் என்ற எண்ணம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மனதிலே தோன்றியது. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் துணை வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்த பொழுது முதலாக ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கான வாய்ப்பும் அப்பொழுது வருகின்றது. அந்த திரைப்படத்தின் பெயர் சாயா. அந்த படத்தினுடைய கதாநாயகி டிவி குமுதினி என்ற ஒரு நடிகை. அப்போது அவர் புகழ்பெற்ற ஒரு நடிகை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நாயகி வந்தால் எழுந்து நிற்கக்கூடிய சூழல் உள்ள அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு நடிகை. அந்த நடிகை கதாநாயகியாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாகவும் நடிப்பதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது. இப்பொழுது பிரச்சனை என்ன? பிரச்சனை, அந்த கதாநாயகி குமுதினியுடைய கணவர், நீ ஒரு புதுமுகத்தோடு நடிக்கக்கூடாது, உன்னுடைய மார்க்கெட்டு இறங்கிவிடும், உன்னை மற்றவர்களும் இதே போல சின்ன சின்ன நடிகர்களோடு நடிக்க வைத்து விடுவார்கள் என்று எதிர்ப்பு தெரிவிக்க அந்த படம் கைவிடப்பட்டது. அதன் பிறகுதான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தீவிர முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சியால் கை கூடியதுதான் ஜூபிடர் நிறுவனத்தின் ராஜகுமாரி. இந்த ராஜகுமாரி என்ற திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை நடிப்பதற்காக தன் மனதிலே தோன்றிய அந்த எண்ணத்தை எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும் பொழுது, இவருக்கு திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிப்பதற்கான சூழல் வந்துவிட்டபடியால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் அந்த நாடகத்தில் நடிக்க முடியவில்லை. அதன் பிறகுதான் அங்கே நடந்ததெல்லாம் வேறு வேறு காரணங்களாக நடந்துவிட்டன. அந்த சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வெற்றி பெற்ற ஒரு நாடகமாகவும் மாறிப்போனது. அதன் பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் நடித்தார்கள். ஆனால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் புத்தகத்தை படிப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பிடித்தமான பழக்கம். பேரறிஞர் அண்ணாவோடு எம்ஜிஆருக்கு பழக்கமும் தொடர்ந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய பணத்தோட்டம், சந்திரோதயம் போன்ற புத்தகங்களை படிக்க படிக்க அண்ணாவுடைய கொள்கையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அண்ணாவினுடைய கொள்கை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப பிடித்து விட்டது. அதன் காரணமாக அண்ணா அவர்களோடு இணைந்து அரசியல் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தோன்றியது. தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக அண்ணா முன்னிலையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை முதலாக திரையில் காட்டியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்து இயக்கி நடித்த நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த இருவண்ண கொடியை ஆணும் பெண்ணும் ஏந்தி நிற்பது போன்று எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற அந்த கம்பெனியினுடைய பெயர் வரும்போது இந்த லோகோ என்று சொல்வோமே, அதை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கொடியை வைத்து லோகோ செய்தார்கள். அதன் பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களில் அண்ணா அவர்களை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையில் சித்தாந்தங்கள் பற்றியும் வசனங்களாகவும் பாடல்களாகவும் திரைப்படத்தில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினார்கள். அதன்படியே பாடலும் காட்சிகளும் அமைய பெற்றன. அண்ணா அவர்கள் தமிழக முதல்வரானதும் சென்னையில் 1968 ஆண்டு
இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. அப்போது சென்னை மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்று தன்னுடைய சொந்த செலவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சிலையை நிறுவினார்கள். அப்பொழுது சர் ஏ ராமசாமி முதலியார் அவர்கள் தான் அந்த சிலையை திறந்து வைத்தார்கள். உலகத்தமிழ் மாநாட்டு கருத்தரங்கு ஒன்றில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அற்புதமான கவிதையை பற்றி பேசுகின்றார்கள். அந்த மாநாட்டில் அதன் பிறகு அண்ணா அவர்களும் ஒரு பதில் கொடுக்கின்ற விதமாக ஒரு கவிதையை சொல்கின்றார்கள். அது என்ன கவிதை தெரியுமா? அறிந்ததனை அறிந்தோர்க்கு அறிவிக்கும் போதினிலே அறிந்ததுதான் என்றாலும் எத்துணை அழகம்மா என்று அறிந்தோரையும் வியக்க வைக்கும் அருங்கலையே கவிதையாகும் என்று கவிதையாலேயே கவிதைக்கு விளக்கம் அளித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய கவிதைக்கு அண்ணா இப்படி ஒரு கவிதையை சொல்லி விளக்கம் சொன்னார். மக்கள் எல்லாம் கை தட்டி கொண்டாடினார்கள். தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசும்போது அழகும் உள்ளத்து உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் கவிதை என்று எம்ஜிஆர் கூறினார். நீங்கள் கைதட்டினீர்கள், எதற்கு என்று யோசித்தேன். பிறகுதான் தெரிந்தது அவர் தன்னை பற்றியே சொல்லியிருக்கின்றார். ஆம், அழகும் உணர்ச்சியும் சேர்ந்த எம்ஜிஆரே ஒரு கவிதைதானே என்றார் அண்ணா. மக்கள் ஆறாவரத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை கைதட்டி கொண்டாடினார்கள். அண்ணாவினுடைய சந்திப்பும் மக்கள் திலகத்தினுடைய சந்திப்பும் ஒரு நாடகத்திற்காக நடந்தது என்றாலும் பிறகு இந்த நாடை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அது மாறியது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண ஒரு தொண்டனாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியல் பயணத்தை மேற்கொண்டு அடித்தட்டு மக்களுக்காக நான் உழைக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு தமிழகத்தின் முதலமைச்சரானார். தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விட்டு சென்ற மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டம் என்று மாற்றி மாணவர்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும், கல்வியே தலை சிறந்தது ஒன்று, கல்வி மட்டுமே ஒருவனுடைய தலையெழுத்தை மாற்றும் என்று பெருந்தலைவர் காமராஜர் கூறியதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார். அதனால்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இன்றும் நாளையும் என்றும் பேசப்படக்கூடிய ஒரு உன்னதமான தலைவராக இருக்கின்றார்.